உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையின் பனிச்சரிவில் 57 தொழிலாளர்கள் சிக்கிய நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மீட்பு பணியில் எவ்வளவு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எந்த மாதிரியான உபகரணங்கள் பனிச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்க பயன்படும்? தகவல்கள் என்ன? அதாவது உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய மனா எனும் கிராமத்தில் இன்று மதியம் பனிப்பாறை வெடித்ததால் மிகப்பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாகவே அங்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் மோசமான வானிலை காரணமாக தொடர்ந்து பனிச்சரிவு ஏற்பட்டு வருவதால் அங்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மதியம் ஏற்பட்ட இந்த பனிச்சரிவில் அங்கு எல்லை சாலைகள் அமைப்பு BRO என்று சொல்லப்படுகின்ற எல்லை சாலைகள் அமைப்பின் சார்பாக பணிகளை அகற்றக்கூடிய அந்த பணிகளிலும் சாலை கட்டுமானத்திலும் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் அங்கே ஒரு முகாம் அமைத்து தங்கியிருந்தனர். இந்த பனிச்சரிவில் அங்கு முகாமில் தங்கியிருந்த சுமார் 57 சாலை பணியாளர்களும் அந்த பனிச்சரிவுக்கு அடியிலே சிக்கிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 5 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அங்கு விரைந்து சென்று அவர்களை மீட்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டன. இவை தவிர இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை, ராணுவம், மாநில பேரிடர் மீட்பு படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை ஆகியோர் விரைந்து சென்று அவர்கள் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி இருக்கின்றனர். தற்போது வரை அவர்கள் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக சிக்கியிருந்த 17 பேரில் சுமார் 16 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். அந்த மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் சிலருக்கு லேசான காயங்களும் சிலருக்கு பலத்த காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர்கள் ராணுவ முகாம் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சைகளும் இதர மருத்துவ சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து பனிப்பொழிவு ஏற்பட்டு வருவதால் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் மீட்பு படையினருக்கு சற்று சவாலாகவும் சிக்கலாகவும் இருக்கிறது. இருப்பினும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாத மீட்பு படையினர் மீட்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வரை 57 பேரில் 16 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சியுள்ளவர்களையும் மீட்கக்கூடிய பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. சுமார் 4 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.